இன்றைக்கி பார்க்க போகிறது முக்கியமான விஷயம். அது இல்லாமல் கொஞ்சம் விசித்திரமான விஷயமாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பல்வேறு பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம். சமையலுக்கு தேவையான பொருட்கள் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பெட்ரூமில், ஹாலில் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள், தேவைப்படாத விஷயங்கள் எல்லாம் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லையா? இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு 5 வகையான விஷயங்கள் ரொம்ப 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 டேஞ்சர். ஆனால் நம்ம காமனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் ஹெல்த் வந்து எந்த அளவு பாதிக்கப்படுது, எவ்வளோ டேஞ்சராக இருக்குது, இதை பற்றி ஒரு மருத்துவராக ஒரு அவேர்னஸ் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. முதல்ல பார்த்திங்கன்னா, நம்ம வெளியே கிளம்பும்போது பாடி ஸ்ப்ரே அடிக்கிறோம் இல்லையா? சென்ட்டு போடுறோம், பெர்ஃப்யூம்ஸ் போடுறோம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இங்கே 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 ரைட்டு லெஃப்ட்டு, இந்த கவுண்டமணி சூரியன் படத்தில் சொல்லுவார்ல, ரைட் தி லெஃப்ட், இங்கே போஸு அங்கே போஸுன்னு சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் பெர்ஃப்யூம்லேயே குளிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம பாத்ரூமில் போய் குளிக்கிறோமோ இல்லையோ, நம்ம பெர்ஃப்யூம்லேயே குளிச்சுட்டு போகக்கூடிய பழக்கம் சில வேலைகளில் பண்ண தான் செய்வோம், டைம் இல்லை. ஆனால் இது அதிகமாக யூஸ் பண்ணால் என்ன ஆகும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பெர்ஃப்யூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃப்ராக்னன்ஸ், தாலேட்ஸ், இந்த ரெண்டும் ஒரு கெமிக்கல் காம்பவுண்டாக நிறைஞ்சிருக்கு. இதனால் என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அடி வாங்குது ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். இந்த ஹார்மோனுடைய ஒரு சமச்சீரான தன்மை தாங்க. அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? முக்கியமாக பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி பிரச்சனை வரலாம், இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை கூட வரலாம். லாங் டேர்மாக இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது தைராய்டு பிரச்சனையும் இதனால் வரலாம். அதனால் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, குறைச்சிக்கோங்க, முடிஞ்சால் தவிருங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரூம் ஸ்ப்ரே, ஏர் ஃப்ரெஷ்னர்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம பெட்ரூம்லேயே அதெல்லாம் வச்சுருப்போம். நம்ம வீட்டில் அடிக்கடி ஏதாவது நம்ம நான்வெஜ் சமைச்சாலோ இல்லை ஒரு கெட்ட ஸ்மெல் வந்தால் உடனே இந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்ருவோம். என்றைக்காவது அடித்தா பிரச்சனை இல்லை. சில பேர் ஒரு ஹேபிட்டாகவே வைப்பாங்க. முக்கியமாக ஏசி ஓடும்போதெல்லாம் சில பேர் இந்த ஸ்ப்ரே அடிப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். இந்த ஸ்ப்ரே, ரூம் ஸ்ப்ரே அதிகமாக அடிக்கும்போது என்னென்ன பாதிப்புகள் நமக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மால்டிஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான கெமிக்கல் இதில் இருக்குங்க. அளவுக்கு அதிகமாக இதை அடித்து நம்ம உடம்புக்குள்ளே இது போகும்போது பெண்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த கருப்பை இருக்கு இல்லையா, அதில் பலவிதமான பாதிப்புகள் வரும். ஆண்களுக்கும் பல பாதிப்புகள் இதனால் வரும். இதில் உள்ள இந்த மூலக்கூறுகள் வந்து நம்ம மூச்சு வழியாக நுரையீரலுக்குள்ளே போகும்போது நுரையீரலில் வந்து பல வகையான வியாதிகள், நிமோனியா வரலாம், அலர்ஜி வரலாம், மோசமான வியாதிகள் பலதும் வரும். மூணாவது பார்த்திங்கன்னா, வீடுகளில் பத்தி, சாம்பிராணி இதெல்லாம் அதிகம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? முக்கியமாக அதில் பத்தி தான். பத்திங்கிறது நம்ம கடவுளுக்கு பூஜை பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம், ஒரு நறுமணத்துக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் பத்திலாம் சாணத்திலேருந்து அதிலேருந்துலாம் நிறைய தயாரிப்பாங்கங்க. அது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க. இயற்கையான விஷயங்கள் அது உடம்புக்கு நல்லது தான் பண்ணிச்சு. ஆனால் இப்போ கெடாமல் இருக்கிறதுக்காக கண்ட கண்ட கெமிக்கலை சேர்த்து பத்தி, சாம்பிராணி எல்லாமே உருவாக்குறாங்க. சாம்பிராணி நல்ல விஷயம், அதெல்லாம் பல பேர் சொல்லுவாங்க, உண்மை தான். எப்போ அந்த காலத்தில் இயற்கையாக தயாரித்த வரைக்கும். எப்போ இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி, பத்தி எப்படின்னு வந்துச்சோ இதிலெல்லாம் கெமிக்கல் தான் கலந்துருக்கு. இது வீடுகளில் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நுரையீரல் சம்மந்தமான பல பிரச்சனைகளை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்களுக்கெல்லாம் பல பிரச்சனைகள் வருது. அதனால் அளவாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது முக்கியமாக என்ன தெரியுமா பண்ணுது? இதில் உள்ள காம்பவுண்ட் வந்து உடம்பில் உள்ள மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்கிறத கட்டுப்படுத்துது. இதனால் என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, மெலட்டோனின் உங்களுக்கே தெரியும், நம்ம ஸ்லீப்பிங் அதிகமாக வர்றதுக்கு முக்கியமான விஷயம், கேன்சரை தடுக்கக்கூடிய விஷயம் அந்த மெலட்டோனின் ஹார்மோன் தான். இது டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அது சுரக்காமல் நம்மளுக்கு தூக்கமே வராது. நீங்கள் வேணால் ஒரு சாயங்காலம் பூஜை பண்ணும்போது நிறைய பத்தி, நிறைய சாம்பிராணி வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கி பாருங்கள், தூக்கம் வருதா என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. அதுலேயும் முக்கியமாக பயங்கரமான நறுமணம் உள்ள பத்திகள் சென்டட் இருக்கும், அதை யூஸ் பண்ணவே கூடாதுங்க, படும் மோசம். அது கொஞ்சம் ஓரளவு நார்மலான இதை குறைவாக யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஏன்னா கடவுளுக்கு நம்ம பூஜை பண்ணி தானே ஆகணும், என்ன பண்ணுறது இல்லையா? நாலாவது பார்த்திங்கன்னா, நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர்லாம் இருக்குது இல்லையா? இப்போம்லாம் நிறைய நறுமணத்துக்காக சென்டட் அப்படிலாம் வந்துடுச்சு இல்லையா? வாஷிங் மிஷினில் போட்டோம்னா வாஷிங் அந்த பவுடர் போடுறது மட்டும் இல்லாமல் இந்த சென்டடுக்காக, அதாவது நறுமணத்துக்காக இதையும் தனியாக நம்ம சேர்க்குறோம். ஃபேப்ரிக் கண்டிஷ்னர், இப்படி பல்வகையான பேரில் இது வருது. இதில் குவாட்ஸ், தாலேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குங்க. இது நம்ம கையில் படும்போது ஸ்கின் வழியாகவும் இல்லை இன்ஹலேஷன், அதாவது மூச்சு வழியாகவும் உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா, மூச்சு போச்சு, நல்லா ரைமிங்காக இருக்குது இல்லையா? எப்படி போகும்? நம்ம அந்த சென்டட் அதெல்லாம் போட்ட வாஷ் பண்ண அந்த சட்டையை போடும்போது அந்த ஒரு நறுமணம் வருது இல்லை, அதுவாகட்டும், அதை தொட்டுட்டு நம்ம அப்படியே சாப்பிடும்போது ஸ்கின் வழியாகட்டும், ஏன்னா நம்ம ஸ்கின்னில் நிறைய துளைகள் இருக்கும், அது வழியாக கூட அது போக சான்ஸ் இருக்குங்க. நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது கையால் போடும்போது பல்வேறு வகையில் அந்த கெமிக்கல் உடம்புக்குள்ளே போக வாய்ப்பு இருக்க தானே செய்யுது. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே பாதிப்பை உண்டு பண்ணுதுங்க. ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், ஆண்ட்ரோஜன் ஹார்மோன், டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன், 4 ஹார்மோனையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய பிரச்சனை இதனால் வரலாம். அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டு ஒரு க்ளவ் போட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களை போடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அளவு கம்மியாக போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வாஷிங் பவுடர் மட்டும் போட்டால் போதுங்க. ரொம்ப ஸ்மெல்லுக்கு இந்த சென்ட்லாம் போட தேவையே இல்லை. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், பைசாவும் லாபப்படும். கடைசி 5ஆவது பார்த்திங்கன்னா,
மெழுகுவர்த்தி அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் அடிக்கடி கரண்ட்டு போகும், அதுக்காக மெழுகுவர்த்தி வாங்கி வச்சுருப்போம். இல்லைனா பார்த்திங்கன்னா நம்ம மாதா கோயில் போகும்போது மெழுகுவர்த்தி ஏற்றி நம்ம வந்து வேண்டுதல் இதுக்காக நம்ம வச்சுருப்போம். அது ஒரு சாதா வெள்ளை கலர் மெழுகுவர்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் கலர் கலராக வந்துச்சு, அது வரைக்கும் ஓகே. இப்போ சென்டட் கேண்டில்ஸ்னு வந்துச்சுங்க. மெழுகுவர்த்தி கொளுத்துனாலே நம்மளுக்கு நறுமணம் வர மாதிரி பல வகையான விஷயங்கள் வருது. நம்ம அந்த மனத்துக்காகவே அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். சாதாரண மெழுகுவர்த்தி இருந்த வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம என்றைக்காக தான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த சென்டட் பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக வீட்டிலே வச்சு நறுமணத்துக்காக தூங்கும்போது யூஸ் பண்ணுறாங்க. இது உடம்புல பல வகையான ப்ராப்ளங்களை ஏற்படுத்தும். இதில் பார்த்திங்கன்னா பென்சின், டொலின் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. இது முக்கியமாக நம்ம கல்லீரல் அதை தான் போய் அடிக்கும். நம்ம உடம்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த டாக்ஸின் வந்தாலும் அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வேலையை இந்த கல்லீரல் பார்க்குதுங்க. இது கல்லீரலை போய் அடிச்சிச்சுன்னா அப்போ அந்த வேலையை யார் பார்ப்பா? அப்போ கல்லீரல் பாதிப்பு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? உடம்போட டாக்ஸின் சேர்ந்து பலவிதமான பிரச்சனைகள் வரும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணிங்கன்னா முக்கியமான விஷயங்களை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நார்மல் மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணுங்கள். இந்த சென்டட் வந்து வேண்டாம். முக்கியமாக அந்த குழந்தைகளோட பர்த்டே பார்ட்டிலெலாம் பார்த்திங்கன்னா அந்த சென்டட் இதெல்லாம் வாங்காதீங்க. நார்மலாக வச்சு சாதாரணமாக யூஸ் பண்ணுங்கள். அந்த காலத்தில் என்ன பண்ணோமோ அதே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ புதுசாக வந்துன்னு சொல்லிட்டு இந்த சென்டட் ஐட்டங்களை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. ஆர்டிஃபிஷியலான கெமிக்கல் நிறைந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் தாங்க வச்சுருக்கோம். எப்படி சமையலில் கெமிக்கல் செய்கிறதோ அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி உள்ள பழக்கத்துலேயும் கெமிக்கல் செய்கிறது. இதை தவிர்க்க முடியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இல்லையா? நம்ம ஹெல்த்து அதனால தான் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். இல்லை டாக்டர் நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிலாம் நினைக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் ஒரே நாளில் வரக்கூடிய விஷயம் இல்லை. நாட்கள் போக போக சில பேருக்கு மாதக்கணக்கில் போனால் அந்த பிரச்சனைகள் வரலாம், சில பேருக்கு வருஷக்கணக்கில் போகும் பிரச்சனை வரலாம், சில பேருக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனைகள் வரலாம். ஏன் நம்மளுக்கு வந்த பிரச்சனையே இதனால தான் வந்துச்சு, நம்ம தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு முக்கியமான விஷயம். அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.